காசு கொடுத்தீங்களா? இன்னொருத்துக்கு எங்கடா கிடைச்சது? நம்ம குரல் கேக்குதா பாத்தியா? கதவை தொடர்ந்தால பாத்தியா? நம்ம என்ன பண்ணணும்? கூட்ட போட்டு பூஜை பண்றோம். இப்ப என்ன பண்ண போறேன்? 10 வேணம் இருக்கும்போது வேகமாக தன்னையாளோ
ஆமா பையில இற கொடுக்காத எப்படி கதவை உதித்து நான் காட்டி பண்ண உள்ள கொண்டு சின்ன பிள்ளைல ஜட்டி போட தெரியாத மூக்கு சளி ஒழுகிட்டு அல்ல புண்ணு கிண்ணுமா கிடக்கும் போது அந்த பிள்ளையோட பார்க்கவே சகிக்காது. ஆனா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள மாதிரி தகதகன்னு ஒரு புள்ள இருக்காது. புரியுதா? அது போல ஐயோ ஐயோ இவன் மேல உனக்கு இருந்தாலும் அவங்க அப்பா இருந்தாலும் அங்க இருக்கும் போது அன்னைக்கு பார்த்தேன் அவன் அண்ணன் சும்மா போகிறீங்க புடிச்சு கொடுத்தாரு பார்த்தேன் சவாலாட்டம் கிடந்தா இப்ப இது என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? என்ன பண்ண தெரியல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. யார நோக்கி? சிவனை கோரி. யாரு? அடிங்கரன்னு நான் சொல்லல அவங்க உட்காந்துருக்காருல வந்துட்டு போயிட நாங்கள் தான் போனோம். அந்த அரணிங்க வருவாங்க உனக்கு ஆசிரமத்தில் தருவாங்க உனக்கு முத்தம் கொடுக்குறாளியா ஐ மாமு மாமு நம்ம ரெண்டு பேரும் புரியுதா? அந்த அரணே அரணை என்ன அனுமதி செய்தாலும் அரண் வருவானா அனைத்து முத்தம் தருவான். சிவனே சிவனே என்று நீ சிவன் பூஜை செய்தாலும் அந்த சிவன் வருவானா முத்தம் தருவானா? உனக்கு முத்தம் கொடுக்க வேண்டிய ஆளியா? உன்னையே கொஞ்சம் தவறு செய்து கொடுக்கிறேன். என் கணவர் வர வேண்டும், என் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும். ஈசா ஈசா பரமேசா. நாம சொல்லி பார்த்தா திட்டி பார்த்தோம். கடைசி வார்த்தை கேட்டா கேக்கட்டும் என்ன பாத்துக்கலாம். பெண்ணே அடிய ஆசை நாயகன் வந்தேன்.
அண்ணா செம்பு டப்பிள்ஸ்ண்ணா பூஜை முடிவதற்கு கொஞ்ச நாள் இருக்கின்றது. கொஞ்ச நாள் குறித்தியானால் நாம சந்தோஷமா இருக்கலாம். இந்த பூஜையானது 48 நாள் ஒரு மட்டும் பூஜை இருக்க வேண்டும். அது ஒரு நாள் கூட குறையாம பூஜை இருக்க கூடாது. அப்படி ஒரு நாள் குறைந்தாயானால் மாங்கல்யம் பறி போய்விடும். அப்படி இந்த பெரியவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இப்போது அருமையான பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பூஜையை கழித்து விட்டாயே சுவாமி. யாருக்கடி பூஜை செஞ்ச? யாருக்காக பூஜை செஞ்ச? வரவேற்று விட்டு பூஜை. அடே கண்ணே ஆத்தை நாயகன் வந்தே பேச மாட்டி மாட்டேனே. சோறு அங்கே அவனுக்கு தின்னு சொன்னாங்க. இங்கே அவன் வந்து அவர் பசிக்கணும். எனக்கே பசிக்கணும் சொல்கிறான். நானும் 3 பரோட்டா பார்க்கறேன். நான் யாரு? சொந்த இந்த காட்டுக்கு சொந்த காட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். ஒரிஜினல் பட்டா. நான் மத்த மாதிரி புறம்போக்கு சேர்த்துக்கிட்டு புறம்போக்குல ஓட்டிக்கிட்டு பட்டா கட்ட வீடு கட்டணும். ஆமா ஏமா ஏன் பட்டாக்குள்ள வீட்டை கட்டிக்குவேன்? நாளைக்கு எந்த கவர்மெண்ட் என்னை வந்து கேள்வி கேட்கும்? எந்த புறம்போக்குல போறவனு நான் கொஞ்சம் அம்மாட புத்திமே சொல்றேன். ஏமா இத்தனை நாள் எதுக்கோசம் தவறந்தா? மன்னர் வரவேற்று மன்னர் வந்துட்டாருல்ல, வந்துட்டாரு. அவர் கூப்பிடாருல்ல, அவர்கிட்ட போமா. அப்படி கிடையாதுப்பா. ஏன் அன்னை கோரி பூஜை செய்தால் ஒரு மண்டல பூஜை இருக்க வேண்டும். பாலியல் பூஜை நிறுத்தக்கூடாது. ஆமா அப்படி தெரிவித்து நல்ல விட்டார். நாள கணவன் ஆமா. அறந்து என்ன புலத்துறான் போ கணவன்கிட்ட. அடி ஆசை நாயகன் வந்து பேச மாட்டி மாட்டேனே. மாமா எனக்கு ஆடு வாங்கி தெரியா? காமத்து மூழ்கி விட்டேன். எனக்கு ஒரு பொருள் சைன் வாங்கி தெரியா மாமா? மாமா இடுப்பு தோடு தருவியா? இருப்பு போடா. மாமா கழுத்துக்கு தோடு போட்டு விடுவியா? தூக்கயிறு உன் கழுத்துக்கு ஒட்டியானம் போட்டு விடுவியா? தூக்கயிறு போட்டுருவாங்க. மாமா காலுக்கு சாக்கெட் போட்டு விடுவியா? காலு கடை சாய்க்கு போடுவாங்க. மாமா என் தலைக்கு பேண்ட் போட்டு விடுவியா? மாமா மாமா ஐயோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. மாமா எனக்கு பணம் தெரிய வேணுங்கிற பணம். ஐயோ ஐயோ என்ன ஆதாயத்தில் இருக்கு? பறக்க பறவைகள் வேணுமா? ஆமா. இல்ல கடலுக்குள் ஒரு நீந்து குட்டி வேணுமா? ஆமா. இல்ல பிச்சில் ஓடும் பண்டிகை வேணுமா? வேண்டாம் சாமி, உங்க சொத்து மட்டும் எழுதுங்க. செலப்படி விட்டு போடுவாடுப்பா சாமி. பிடிக்கிறான் கண்ணே சுவாமி ஒரே ஒரு வேண்டாம் வேண்டாம். இந்த பூசத்தையும் மன்னனுக்கு ஆசையுடன் கேட்க வந்த மூடனே அது கேடனே.
கண்ணே முன்ன வழி முன்ன வழி மின்னல் வழியில கூதி வழியில உருடா என்ன நீ ஏமாக்குள்ள ஊருக்கு பூஜை செய்யக்கூடிய மாதரசே அதே பெண் மின்னலொளி பாடி என்ன சேர்வா என்று தெரிவிக்கின்றாயே இது என்ன என்றால் அரண் பூஜை இருக்கின்றது இந்த பூஜை கெடுத்து விட்டால் ஆபத்துகள் நேரும் என்ன தொட வேண்டாம் படுத்துனா இந்த பூஜையை கலந்து விட்டீர் இந்த பூஜை முடிக்க வேண்டும் இன்னும் பொறுத்து கொஞ்சம் பொறுங்க 15 நாளைக்கு தான் இருக்குது அம்மா காமம் இருதே என் ஆசை தொலைக்க அம்மா காமம் இருதே என் ஆசை தொலைதே அடி ஆசையா எனக்கு அது தூக்கத்துல ஜானி அடி ஆசையாகுதே என் நங்கம் தோறுதே மன்னவருக்காக பூஜை செய்தார் இதோ மன்னவரே வந்து விட்டு பூஜை எதற்கு என்னை கட்டி அணைவாய் பாடி மின்னல் அழைக்கின்றாயே இட்டு தள்ளி விட்டேனே என் விண்ணப்படா யா கேமரா சூப்பரா இதெல்லாம்
நான் தாண்டிவன் கைபிடித்து என் தாய் குந்தையம்மன் வாங்கி வந்த வரத்தின்படி அவர் பாரு கையையும் பிடிச்சிட்டே இருக்கிறார்களா? எத்தனையோ ராஜமன்னர்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த காண்டியவன் கணை தொடுத்து நான் பழிவா சிரமறுக்காமல் விட்டதில்லை. இப்பேற்பட்ட அன்றெல்லாம் ஆகாத விண்ணம்பட கேவலம் கேவலம் கட்டிய மனைவி இந்த மின்னொலியால் பெண் ஆசையினால் இன்னைக்கு நான் மோசம் போனேன். எப்பேற்பட்ட அசுரர்கள் எல்லாம் வாரி சூறையாடின கை கையது, எப்பேற்பட்ட ராஜ்யங்களை அடித்துக் கொன்ற கை கேவலம் பொட்டச்சியால் இன்றைக்கு விண்ணம்படா மேனியில விண்ணப்பட்டு விட்டது. பொன் போல் இருந்த மேனியில எனக்கு புண்ணாகி விட்டது. என் காயம் புண்ணாகினாலும் மனமும் புண்ணாகி விட்டது. எப்பொழுது ஒருவனால் அவமானப்படுத்தப்பட்டனோ ஆகாயம் சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக என் மாமாவாகப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் சங்கி சக்கர ஜானகி மணவாளன் கண்ணா கமல கண்ணா கார்மேக மாமா என் மாமன் கோவிந்த மேல் நாராயணமே சத்தியமாக இந்த சுயரூபத்தோடு இந்த மின்னொலியால் வீட்டிற்கு இந்த அர்ஜுனன் மட்டும் வரப்போகுது. சத்தியம், இது சத்தியம். காட்டை வாங்கி போட்டேன். 9 வருஷமா சும்மா விட்டுருந்தேன். திருமண பக்கம் காடு இருக்குமோ எப்ப நேரம் வருதோ ஓட்டிங்க ஓட்டு வந்து காடு நீக்கு புழுதியாகி போச்சு. என்னைக்கு இந்த காடு புழுதியாகி போச்சோ நான் அஷ்டமி என்னைக்கு இந்த காடு விளங்காத போச்சோ இனிமேல் இந்த காடு விளங்காதே போச்சு. யாரோ ஊர்ல இருக்க மாட்டாங்க திட்டிட்டு போலாம். தமிழ் எவன் ஒருத்த புருஷ பொண்டாட்டி சொல்லி கொண்டு போய் நாயக்காரன் விடுறானோ பொறுக்கவரெல்லாம் இதற்கு மேல் இந்த சுயரூபத்தோடு நான் வருவது கிடையாது. மாமா கோபாலகண்ணன் சத்தியம் நான் சென்று வருகிறேன். வியாசத்துல மட்டும் இல்ல நான் பிறந்த நட்சத்திரமோ இந்த நட்சத்திரம் தான் கொடிக்கட்டி பறக்கிறாங்க. எனக்கு வந்ததோ சமுந்து படுத்தா பொண்டாடித்தான், நிமிந்து படுத்தா ஆமா நிமிந்து படுத்தா பொண்டாடித்தான் நம்மளை பங்க பறிச்சுட்டான். தேவடியா சரியில்லை. தெற்க போனா பொண்டாட்டி, மேற்கு போனா பொண்டாட்டி, வடக்கு போனா பொண்டாட்டி, கிழக்கு போனா பொண்டாட்டி. 8 திக்குல 8 பொண்டாட்டி. ஆனா மேலர்கள் ஒன்று நம்ம விட்டுறணும். அதான் தேவடியா வேணாம் நம்ம புரியுதா? ஆமாங்க. எங்க வாதியார் சொல்லுவார். ஆமா பிறந்த பெண்களை விட ஆமாங்க இனி பிறக்கும் பெண்களுக்கு ஆமா கருவில் பிறந்த பெண்களை விட இதுக்கு மேல பிறக்கிற பெண்கள் கூட இந்த அர்ஜுனையே கட்டிட்டா தேவலான்னு இருக்கும் ஆசைப்படுவாங்க. சொல்லுவார். ஆமா அதனால ஆமா என் பேர் ஆசைப்பட்ட பெண்கள் எத்தனையோ மணி இருந்தாலும் இவளால் பங்கப்பட்டு விட்டு இதற்கு மேல் இவள் அரண்மனைக்கு வர முடியாது. ஏங்க எனக்கு தான் வீடு வாசல் இல்ல, அதுக்கு ஒரு பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கிறேன். அவ சரியில்லைன்னா நான் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு அதான் பிரச்சனை. நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்து ஆமா அறநெறி ஒழுக்கத்தோட வளர்ந்து ஆமா நல்லா படிச்சு வேலைக்கு போறாங்க. ஆமா அவங்களுக்கு பொண்ணு கிடைக்குதா? கிடைக்காது. 7 இடம் போய் திரியுறாங்க. ஆமா பார்த்து பொண்ணு கட்டுறாங்க. ஆமா கல்லவாரி முடிச்சு வைக்கலாம். ஆமா அஞ்சா குடிக்கிறான். ஆமா இவங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்குது. ஆமா என்ன மாதிரி கொண்டு வீட்டுக்கு தான் தள்ளிட்டு வந்துடுறானோ வீட்டு வீட்டு சொல்லி வச்சுக்கிட்டு. ஆமா அதேதான் என் மன்னவர் வந்து விட்டார். வெளியே இருக்கிறார பாத்துவா, வெளியே இருக்கிறார பாத்துவா. யா அவன் வந்தாரு, வீட்டுக்காரர் வந்தாரு, என்னமோ பூஜை பண்ணிட்டு அவரும் மனுஷன் பாவம் எங்க காஞ்சி போய் வந்துருப்பாரு. 9 வருஷம் நம்ம பொண்டாட்டி பாக்க வந்தாரு. அவன் மின்னலி கட்டி பார்த்த கதவை தட்டி வந்தான். எப்படியா அவன் வந்தாலும் அடிச்சு மண்டை உடைச்சிட்டு அவன் விண்ணப்படாத மேலே விண்ணம் பட்டு போச்சு அப்படின்னு அவன் சத்தியம். அவன் அண்ணன் மாமன் மேல சத்தியம், இன்னமே இந்த கண்டாரவேலி வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மன்னவாரி விட்டு போற போய் அவன் போறான் வந்துட்டு. அந்த
ஜெயராமானத்தை மட்டும் பிடிச்சாங்கல்ல